ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரத்தீஸ் குக்கு. இன்றைக்கி நம்ம பீஸ் பலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்க்கும் போது சொல்கிறேன். இப்போ சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. மிக்சியில் புதினா 1 கப்பு, கொத்தமல்லி 1 கப்பு, பச்சை மிளகா ஒரு 10 to 12 உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. அப்புறம் 1.5 to 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு நம்ம வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகா மட்டும்தான். அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி கரம் மசாலா, கல்பாசி, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு அது அந்த பட்டை லவங்கத்தை தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த பவுடர் தான் போட்டேன். போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனோடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கல்லுப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இந்த கப்பில் தான் அரிசி அளந்துருக்கேன். 1:2 தான் ரேஷியோ. தண்ணி தனியாக கொதிக்க வச்சுக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அந்த மிக்சியில் அடைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்சரை இதில் அப்படியே ஊற்றிக்குவோங்க, அந்த பேஸ்ட்டை. அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். நல்லா இந்த பேஸ்ட்டும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மஞ்சத்தூள் இப்போ போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் இப்போ கொஞ்சம் நேரத்தில். இப்படி எண்ணெய் வெளியே வந்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை பட்டாணி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இதை நான் வேகலாம் வைக்கல, பச்சையாக தான் இருக்குது, குக்கர்லேயே வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்ச தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். எப்போயுமே கொதிக்க வச்ச தண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றினா டேஸ்ட்டு போயிடும். இப்போ உப்பு எவ்வளோ வேணுன்றதை பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு புளி இது மட்டும்தான், தக்காளி நம்ம இதில் போட மாட்டோம். அப்புறம் அரிசி களி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வைக்கலாம். நல்லா பொலன்னு சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.